Okay friends, நம்ம போன வீடியோல ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ப்ரோக்ராமிங் கார்னர். இப்போ நாம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, நான் ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு ஃபுல்லாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஏதாச்சும் நியூவாக விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்கள் சேனலோட முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அதை பார்த்தா தான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் புரியும். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போன வீடியோவில் கிளாஸஸை எப்படி டிக்ளேர் பண்ணணும், அதுக்கு எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நாம் எப்படி டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும், அந்த ஃபங்க்ஷன்ஸை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம். எப்பவும் போல் நீங்கள் நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபங்க்ஷன்ஸோட டைப் பார்க்கறதுனால நான் ஃபங்க்ஷன் டைப்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் உங்கள் ஸ்கேனர்ஸை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்துட்டு என்னோடய ஸ்கேனர்ஸை இம்போர்ட் பண்ணிட்டேன். அண்ட் தென் இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். அதாவது ஃபங்க்ஷன்ஸ் நம்ம 2 டைப்ஸ் இருக்குது, ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் நான் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, உங்களோட மெயின் ஃபங்க்ஷனே ஒரு ஸ்டாட்டிக் தான். பிகாஸ் ஜாவாவில் வந்துட்டு ஸ்டாட்டிக்காக இருக்கிற மெயின் ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நான் ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் அவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டோம். இருந்தாலும் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நான் ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு இன்னொரு நேம் இருக்குது. அது என்ன அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன். ஓகே, நம்ம போன கிளாஸில் வந்துட்டு கிளாஸஸ் பற்றி பார்த்தோம். இப்போது அதே மாதிரி கிளாஸஸ் டிக்ளேர் பண்ணி அதில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை வந்துட்டு ஸ்டாட்டிக்காகவும் இன்னொரு ஃபங்க்ஷனை நான் ஸ்டாட்டிக்காகவும் வச்சு அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இப்போது நான் திருப்பியும் ஒரு நியூ கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த கிளாஸ்க்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு மேக்ஸ் அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறேன். இப்போது நம்ம என்ன மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆட் ஃபங்க்ஷனும் ஒரு சப்ராக்ட் ஃபங்க்ஷனும் க்ரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு ஆர்குமெண்ட்ஸை நம்ம மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து பாஸ் பண்ண போகிறோம். அந்த வேல்யூஸை வந்துட்டு நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் யூசர் வந்து இன்புட்டாக வாங்குற மாதிரி இந்த ப்ரோக்ராம் டிசைன் பண்ண போகிறோம். அதாவது நம்ம யூசர் வந்து ஒரு 2 வேரியபிள்ஸ் 2 நம்பர்ஸ் வாங்கி அதை வந்துட்டு மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து இந்த மேக்ஸ் அப்படிங்கிற கிளாஸில் இருக்கிற ஆட் சப்ட்ராக்ட் அப்படிங்கிற அந்த 2 ஃபங்க்ஷன்ஸ், அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம அந்த வேரியபிள்ஸை சென்ட் பண்ணி அதை எப்படி ஆக்சஸ் ஆகுது அப்படிங்கிறதையும், எந்தெந்த ஃபங்க்ஷன் எப்படியெல்லாம் ஆக்சஸ் பண்ணுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் போடுவோம். அது எப்படின்னு பார்ப்போம். ஓகே இப்போ ஃபஸ்ட்டு நான் ஸ்டாட்டிக்காக வந்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஸ்டாட்டிக்காக வந்துட்டு ஆட் ஃபங்க்ஷன் போடுறேன். அதுக்கு 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ண போடுறதுனால அங்கே நான் வந்துட்டு 2 வேரியபிள்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக இதில் எனக்கு ஒரே ஒரு எரர் த்ரோ பண்ணுது. என்னென்னா பப்ளிக்கு வந்துட்டு நான் ப்ளீஸ் கேப்ஸில் போட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாட்டிக் சி போடல. ஓகே, இப்போ இதில் வந்துட்டு நம்ம ரிட்டன் x + y அப்படின்னு கொடுத்துப்போம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ண அப்படின்னு. அதுக்கடுத்து வந்துட்டு பப்ளிக்கில் அதே இதில் பட் இப்போ நான் ஸ்டாட்டிக், அதாவது இன்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னா, அந்த ஸ்டாட்டிக் கீவேர்டு மட்டும் இல்லாமல் நீங்கள் டேட்டா டிக்ளேர் பண்ணிங்கனாலே அது வந்துட்டு ஒரு இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் தான். அதுக்கும் 2 வேரியபிள்ஸ் பாஸ் பண்ணுறதுனால int x int y அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதுலேயும் ரிட்டன் இதில் வந்துட்டு x - y கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒரு ஸ்டாட்டிக்கான ஃபங்க்ஷன். இந்த சப் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நான் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன். இப்போது இது எப்படிலாம் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ். இந்த ஸ்டாட்டிக் மெம்பர்ஸை நீங்கள் மொத்தம் 2 வேஸில் ஆக்சஸ் பண்ணலாம். என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வே வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக அந்த கிளாஸ் நேம், அதாவது இப்போ இந்த கிளாஸ் நேம் என்னது மேக்ஸ். இப்போது அந்த கிளாஸ் நேம் நான் டைப் அடிச்சுட்டு டாட் அப்படிங்கிறது வந்துட்டு மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர். நம்ம C++ல எல்லாத்துலேயுமே வந்துட்டு பல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து டாட் தான் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்னொரு கிளாஸோட ஃபங்க்ஷனுக்கும் கனெக்ஷன் கொடுக்குறதுக்காக யூஸ் பண்ணப்படுறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கிளாஸ் இனி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல. நான் ஒவ்வொரு கிளாஸுக்கு நான் போன வீடியோவில் சொன்னால் கிளாஸஸை பார்க்குற வீடியோவில் கிளாஸஸ் பற்றி சொல்கிற வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஒரு கிளாஸஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் தான் அதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும், டேட்டா மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக்காக நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை ஒரு கிளாஸில் டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமையே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸ் டாட் அப்படின்னு அடிச்சிட்டேன். அப்படி அடித்த உடனே எனக்கு ஃபஸ்ட்டு ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துருச்சு. ஆனால் அந்த சப்ட்ராக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வரவே இல்லை. பிகாஸ் நான் இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு ஒன்லி ஆப்ஜெக்ட் மூலியமாக தான் வந்துட்டு ஒரு கிளாஸோட
ஒரு ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ணும். பட் ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் மூலமாகவே ஆக்சஸ் பண்ணும், ஒரு கிளாஸோட நேமை வச்சும் ஆக்சஸ் பண்ணும். இப்போ நான் மேக்ஸ் டாட் கொடுத்துட்டு அதுக்கு 2 வேல்யூஸ் கொடுக்குறேன், 1 அப்படின்னும் 2 அப்படின்னும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னும் ஒரு எரர் இருக்குது, என்னென்னா செமிகாலன் போடல. அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன். அதனால் வந்துட்டு இதை அவுட்புட்டில் காட்டுறதுக்காக நான் ஜஸ்ட் cout.println அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது செகண்ட் வேலை எப்படி இந்த ஸ்டாட்டிக் மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முதல்ல நான் மேக்ஸ் அப்படிங்கிற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன், எம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் எப்படி வந்துட்டு ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஜென்ரல் சின்டாக்ஸ் நான் போன வீடியோ சொல்லியிருப்பேன். பார்க்கலன்னா அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. பார்த்தீங்க அப்படின்னா எம் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். அதுக்கடுத்தது cout.println. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் மூலியமாக எப்படி அந்த ஸ்டாட்டிக் இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டில் நான் ஆட் அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த மேக்ஸ் ஃபங்க்ஷன் அப்பையும் வருது. இப்போ சப் அப்படின்னு கொடுத்தனா சப்ட்ராக்ட் ஃபங்க்ஷனும் வருது. அதாவது இப்போது ஆப்ஜெக்ட் மூலமாக நீங்கள் 2 இதுவுமே ஆக்சஸ் பண்ணலாம் அட் அ டைமில். இதுக்கு வந்துட்டு நான் 2 3 அப்படின்னு கொடுக்குறேன். இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் கீழே வந்துட்டு நாம் சப்ட்ராக்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து ஃபங்க்ஷன் நேமை மட்டும் மாற்றினோம்னா அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேக்ஸ் டாட் ஆட் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் எப்படியெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும், ஒரு இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் எப்படியெல்லாம் ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்டை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது இது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்க டிஃப்ரென்ஸ் இப்போ உங்களுக்கு 2 தெரிஞ்சிருக்கும். அதாவது வந்துட்டு ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் வந்துட்டு கிளாஸ் நேமை வச்சு நம்ம வந்துட்டு அதோட ஃபங்க்ஷன்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஆப்ஜெக்ட் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். பட் இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு ஒன்லி அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் வச்சு மட்டும் தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும், அந்த கிளாஸோட நேமை வச்சு நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில டிஃப்ரென்சஸ் இருக்குது, அதையும் இப்போ நான் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறேன். இப்போது நான் என்னோடய ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸில் வந்துட்டு இன்ஸ்டாட்டிக், அதாவது இப்போ ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷனில் இருக்கேன். இதில் வந்துட்டு இந்த நான் ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கமெண்ட் கொடுக்க போகிறேன். அதாவது சப்ட்ராக்ட் ஆஃப் 5,2 அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தரும். அதனால் வந்துட்டு நான் ஜஸ்ட் cout.println அப்படின்னு கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணுற மாதிரி அந்த ஃபங்க்ஷனை இப்போ இதை காப்பி பண்ணி கீழேயும் பேஸ்ட் பண்ணுறேன். பட் ஆனால் இங்கே வந்துட்டு ஆட் ஃபங்க்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எனக்கு இங்கே 2 எரர் காட்டுது. அதாவது இந்த coutங்கிற இடத்துலையும் இங்கேயும் coutங்கிற இடத்துல. இது ஏன் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இதுக்கு மேலே ப்ரோக்ராம் லாங்குவேஜ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு பிளாக்குக்குள்ளே நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிளாக்குக்குள்ளே மட்டும்தான் அதோட லைஃப் டைம் இருக்கும். லைஃப் டைம் அப்படின்னா அந்த வேரியபிள் எவ்வளோ நேரம் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமில் இருக்கலாம் அப்படிங்கிற டைமிங் தான் வந்து லைஃப் டைம். பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ 2த்துலேயுமே அந்த எரர் கிளியர் ஆயிடுச்சு. இப்போது இங்கே எனக்கு ஒரே ஒரு எரர் மட்டும்தான் இருக்குது. என்ன அப்படின்னா cannot make a static reference to the non-static method subtract of int of in from the type max. என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களால் ஒரு இன்ஸ்டன்ஸ், அதாவது நான் ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன் ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் ஆக்சஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இது வந்து ஒரு நான் ஸ்டாட்டிக் அதாவது இன்ஸ்டன்ட் மெம்பர் ஃபங்க்ஷன். அதுலேருந்து இந்த ஆட் அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷனை நான் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். அது உங்களால் முடியும். பட் ஆனால் ஒரு ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு நான் ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷனை உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. இதுவும் ஒரு டிஃப்ரென்ஸ் தான். இப்போ நான் அந்த லைனை கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த லைனை திருப்பி அன்கமெண்ட் பண்ண அப்படின்னா உங்களுக்கு எரர் அடிக்கும். அதாவது வந்து cannot make a static reference to நான் ஸ்டாட்டிக். இதுதான் வந்துட்டு ஒரு ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் ஒரு நான் ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷனுக்கும் இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ். இப்போ உங்களுக்கு ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன் என்ன, நான் ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த இதை ரன் பண்ணி பார்ப்போம். 2த்துலேயுமே வந்துட்டு அந்த இதை கமெண்ட் பண்ணிவிட்டு நாம் ரன் பண்ணுவோம். இதோட ஒர்க்கிங் இப்போ நான் சொல்லிடுறேன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதையும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்போ போது தான் எஸ்க்கு ஸ்பேஸ்க்கு மெமரியில் ஸ்பேஸ் ரெக்கார்ட் ஆகும். cout சிஸ்டம் பார்க்க பதிலாக cout அப்படிங்கிறது வேலை வரும். அதுக்கு அடுத்தது இந்த cout.println மேக்ஸ், அதாவது கிளாஸ் நேம் மூலமாக ஸ்டாட்டிக் மெம்பர் ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். அது 1,2 2 ஆட் ஃபங்க்ஷனால் ஆட் பண்ணி 3 காட்டிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதே மெம்பர் ஃபங்க்ஷன் இப்போ 2,3 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். 5 அப்படின்னு காட்டியிருக்கு. அதுக்கு அடுத்தது சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்கோம், அதில் -1 காட்டுது. இப்போ உங்களுக்கு ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன் எப்படி வேலை செய்யுது, அது எப்படிலாம் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணலாம், அது ரெண்டுத்துக்கும் மேலே டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த இப்போ நம்ம பார்த்த ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.